Hello everyone, welcome to venkat family. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான kaalan 65 தாங்க செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். kaalan 300 கிராம், தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், தனியா தூள் 1 ஸ்பூன், chicken 65 மசாலா 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், அரை எலுமிச்சம்பழம், கடலை மாவு 5 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் தேவையான அளவு. இது 2 பேக்கெட் அளவு காளான், மொத்தமாக 300 கிராம் அளவு இருக்குது. இதை நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி க்ளீன் பண்ணணுன்ற வீடியோ நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். தெரியாதவங்க போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நல்லா பெரிய சைஸ் காளானாக இருந்துச்சுன்னா 4 கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் இல்லைனா சின்னதாக இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காளான் எல்லாத்தையும் 4-5 முறை தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். கல்லுப்பு மஞ்சள் கூட போட்டு கழுவி எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் நார்மல் வாட்டரில் தான் கழுவி எடுத்திருக்கேன். காளானில் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், chicken 65 மசாலா 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழம் சாறு, ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழத்துடைய சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கூடவே நம்ம காளானையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த காளானை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறுறதுக்காக அப்படியே வச்சுடுங்க. ரொம்ப நேரம் வச்சா தண்ணி நிறைய விட்டுரும். அதனால் 10 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி கடலை மாவு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவெல்லாம் வெள்ளையாக தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காளானில் நிறைய தண்ணி வரும். நம்ம ஆயிலில் பொரிக்கும் போது மாவுலாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் பொரிக்கிறதுக்கு முன்னாடி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா காளான் எல்லாத்தையும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா மாவெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பூனை வச்சு திருப்பி விட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் பொரித்த காளானை எடுக்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது செகண்ட் பேட்சாக போட்டது. நல்லா கிறிஸ்பாக வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வடித்து எடுத்துடலாம். இதே போல் எல்லா காளானையும் பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், காளான் 65 ரெடி ஆகிடுச்சு. புரட்டாசி மந்த் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு சிக்கன்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மஷ்ரூம் வச்சு 65 செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் 65 போலவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.